வணக்கம், நான் சினிமா ரசிகன். விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்புல செல்லா ஐயாவு டைரக்ஷன்ல இன்னைக்கு தேதியில ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கட்டா குஸ்தி 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கட்டா குஸ்தி 1 வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியா இருந்தது. கட்டா குஸ்தி வீராங்கனையா வரக்கூடிய கதாநாயகி பொய் சொல்லி இந்த ஹீரோ விஷ்ணு விஷாலை கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு மனைவி வந்து நீ விளையாடட்டும்னு சொல்லிட்டு அந்த கணவர் விரும்புறதா, அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அப்படிதான் அந்த கதையை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த பார்ட் 2 எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, அந்த குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ மனைவி விளையாட போறாங்க. கணவர் வீட்டு வேலைகளை செய்துட்டு இருக்கிறாரு. ஒரு பொறுப்பான கணவரா. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்குது. அப்புறம் சுமூகமா போனா எப்படி? ஸோ அந்த இடத்துல ஒரு 3வது நபரா ஒருத்தர் வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல். உங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சது அப்படிங்கிறத அந்த படம் பேசியிருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கருணாஸ் வரக்கூடிய போர்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். மனைவி அடக்கி ஆளவும் நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவருடைய மனைவி அப்புறமா என்ன ஆனாங்க? அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் கொஞ்சம் காமெடியாகவே இருக்கும். எதுக்கு புருஷன் நடிப்பில் அடிக்கடி சண்டை வருதுங்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். காளி வெங்கட், முனிஸ் காந்தி இவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே பண்ணியிருப்பாங்க. விஷ்ணு விஷால் ரொம்ப நல்லா போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த குழந்தைக்கு தகப்பனாவும் சரி, இந்த வீராங்கனைக்கு கணவனாகவும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவருடைய ரோல். கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமியுடைய நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்ணியிருந்தார். இந்த 2வது பார்ட்ல வந்து ஷான் ரோல்டன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, தான் நல்லா இருந்தது. தேவின்றவங்க கணவனுக்கு அணங்கிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உடைச்சிருப்பாங்க அந்த விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி கேரக்டர் மூலமா. அவங்களுக்கு குழந்தையா வரக்கூடிய அந்த பாப்பா, அவங்களுடைய ரோலுமே நல்லா இருந்தது. காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பார்ட் 2 அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் யோசிப்போம் அந்த படத்துக்கு போகலாமா அப்படின்னு. இந்த படத்துக்கு நீங்கள் தைரியமாக போகலாம். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கும் ஒர்த்து தான். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு பொழுது போகக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.